குட் ஈவினிங் ஆல். ஸோ நம்ம 2025-26 இயர் முடிச்சுட்டு இந்த வருஷம் நம்ம லாஸ்ட் இயர் 7th கிளாஸ் நம்ம எல்லாருமே அட்டன் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த வருஷம் 8th மேக்ஸ்க்கு நம்ம எல்லாருமே ப்ரமோட் ஆயிருக்கோம். 26 அண்ட் 27 உடைய அகாடமிக் இயர்ல நம்ம இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஸ்டார்ட் பண்றோம். ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு ஸ்கூல்ஸ்ல கிளாஸஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் புக்ஸ் எல்லாருமே வந்து கலெக்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புறேன். ஸோ உங்களோட புக்ஸ் இல்லைன்னா கூட நம்மளோட கிளாஸ்ல நீங்க வந்து இருக்கிற இதை வந்து எடுக்கிற லெசன்ஸ் ஃபாலோ பண்ணீங்கன்னாவே புக் எக்ஸசைஸ் அண்ட் புக் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே உங்களுக்கு கவர் ஆகும். புக் இன்னும் கிடைக்காதவங்க இது ஃபாலோ பண்ணிக்கோங்க. புக் இருக்கிறவங்க புக்கை கையில் வச்சு ஃபாலோ பண்ணிக்கோங்க. நோ இஷ்யூஸ். ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம கிளாஸ்க்கு போறதுக்கு முன்னாடி இன்னைக்கான ஒரு திருக்குறள், ஒரு ஒரு நாளைக்கு நம்ம ஒரு ஒரு திருக்குறள் வந்து வித் மீனிங்கோட நம்ம அதுல இருந்து என்ன கத்துக்கிறோம் அப்படிங்கிறதையும் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம டெய்லியும் வந்து ஒவ்வொரு விஷயங்கள் புதுசு புதுசா தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு வந்து கல்வியோடைய முக்கியத்துவத்துக்காக ஃபர்ஸ்ட் இந்த குறள் எடுக்கிறோம். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு திருக்குறள் தான். பட் ஸ்டில் வந்து நம்ம வந்து ஏன் இதை வந்து தெரிஞ்சுக்கிறோம், வாட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் லேர்னிங் அப்படிங்கிறதுக்காக நம்ம இன்னைக்கு இந்த திருக்குறளை ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல எடுத்திருக்கோம். கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக, கற்றுக்கொள்ள வேண்டியவற்றை பிழையின்றி நன்கு கற்றுக்கொள்ள வேண்டும், கற்ற பிறகு அதன்படி வாழ வேண்டும். லேர்ன் thoroughly without mistakes and after learning live according to what you have learned. அதாவது நம்ம கத்துக்க வேண்டிய விஷயங்கள் அப்படிங்கிறது வந்து பாடம் மட்டும் கிடையாது. நம்ம வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் வந்து முதல் விஷயம் ஒழுக்கம். ஸோ ஒழுக்கத்துல இருந்து தான் நமக்கு ஒரு ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்மளுடைய பாடங்கள் எல்லாமே நம்மளுடைய மண்டையில போய் ஏறும். கரெக்டா? அதனால நம்ம எந்த விஷயத்த கத்துக்கிட்டாலும் தப்பா கத்துக்காம சரியான முறையில சரியா கத்துக்கிட்டு அதை வந்து லைஃப்ல நம்ம வந்து என்ன பண்ணணும், ஃபாலோ பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து வாழணும் அப்படின்னு சொல்றாங்க. லேர்னிங் இஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் ஸ்டடியிங், இட் இஸ் அபவுட் அப்ளைங் நாலேஜ் இன் லைஃப். நம்ம கத்துக்கிட்ட விஷயங்களை நம்மளுடைய லைஃப்ல அப்ளை பண்ணணும். நாலேஜ் லைஃப்ல வந்து எல்லா இடத்துலயும் நம்மளோட சின்னவங்கள்ட்ட இருந்தும் நாலேஜ் கத்துப்போம், பெரியவங்கள்ட்ட இருந்தும் கத்துப்போம். ஸோ ஒவ்வொருத்தங்கள்ட்ட இருந்தும் ஒவ்வொரு விஷயங்கள் நம்ம கத்துப்போம். ஸோ கத்துக்கக்கூடிய விஷயங்கள் என்னவாக இருந்தாலும் அதை சரியான முறையில் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கறதா இன்னைக்கோட கான்செப்டா நம்ம இன்னைக்குடைய தத்துவமா பார்த்திருக்கோம். ஓகே, இப்ப நம்ம பாடத்துக்கு போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு கான்செப்ட், இந்த ரேஷனல் நம்பர்ஸ் அப்படிங்கிறதா உங்களுடைய பாடத்தினுடைய பெயர். ஸோ லெசன் நேமே வந்து என்ன சொல்லியிருக்காங்க, எண்கள். ஸோ எண்கள்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மைண்ட்ல என்ன வரும், 0 1 2 3 நார்மலா 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு கவுண்டபிள், அதாவது எண்ணக்கூடிய எண்கள் தான். இப்ப நம்ம 8th ஸ்டாண்டர்ட் வந்துட்டோம். இப்ப இதே ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேட்டா நம்பர்ஸ் அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் 1 2 3 1 2 3 அப்படின்னு மட்டும் சொல்லுவாங்க. மத்ததெல்லாம் அவங்களுக்கு வந்து மைண்ட்ல பெருசா வராது, எதுவும் தெரியாது. இப்ப நமக்கு வந்து நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹோல் நம்பர்ஸ் பார்த்திருப்போம், இன்டீஜர்ஸ், ரியல் நம்பர்ஸ், நேச்சுரல் நம்பர்ஸ், ஃபிராக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்திருப்போம். இதுல இப்ப புதுசா ஒரு கான்செப்ட் வந்து இந்த வருஷம் பார்க்க போறது என்னன்னா ரேஷனல் நம்பர்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் பார்க்க போறோம். சோ வந்து இதுல உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். நம்ம ஒரு பீஸா வாங்கிட்டு வராரு உங்க வீட்ல, உங்க அப்பா வந்து ஒரு பீஸா வாங்கிட்டு வராரு. அதுல டோட்டலா எவ்வளவு பீஸா வந்து அத பீஸாவை கட் பண்றாங்கன்னா 4 பீசஸா கட் பண்றாங்க. ஒரு பீஸாவை 4 பீசஸா கட் பண்றாங்க. சோ இதுல நீங்க ஒரு பீஸ் சாப்பிட்டீங்கன்னா 1/4. ஓகேவா? சோ நீங்க ஒரு பீஸ் சாப்பிட்டுட்டீங்கன்னா 1/4, 2 பீஸ் சாப்பிட்டுட்டீங்கன்னா 2/4, 3 பீஸ் சாப்பிட்டுட்டீங்கன்னா 3/4. இப்படி எதுவும், அதாவது டோட்டலா 4 பீசஸ்ல நான் 3 சாப்பிட்டேன், டோட்டலா 4 பீசஸ்ல 1 பீஸ் சாப்பிட்டேன், 4ல 2 சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். கரெக்டா? இப்போ இது பாசிட்டிவ், இது ஃபிராக்ஷன். இதுல எதுவுமே வந்து நெகட்டிவ் வேல்யூஸ் இல்லை. கரெக்டா? இங்க எங்கேயுமே நான் வந்து குறை எண்களை பத்தி பேசவே இல்லை. இது எல்லாமே வந்து மிகை எண்கள் தான். ஓகேவா? இப்ப இது வரைக்கும் ஃபிராக்ஷன் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஃபிராக்ஷன் 5th 6th 7th எல்லாமே நல்லா ஃபுல்லா ஃபிராக்ஷன்ஸ் வந்து நம்ம தரவா படிச்சிருக்கோம். சோ இப்போ இந்த இடத்துல பிஸாவை வாங்குறதுக்கு அப்பா வந்து 100 ரூபாய் கொடுத்து வாங்குறாரு. அப்போ உங்ககிட்ட வந்து ஒரு 10 ரூபாய் கம்மியா, 100 ரூபாய் இந்த பீஸாக்கு 10 ரூபாய் கம்மியா இருக்கு, 90 ரூபாய் தான் உங்க கையில இருக்கு, இல்ல அப்பா கையில இருக்கு, ஏதோ ஒண்ணு வச்சுக்கோங்க. நீங்க உங்க பாக்கெட் மணில இருந்து வாங்குறீங்க. சோ வாங்கும்போது 90 ரூபாய் தான் இருக்கு, 10 ரூபாய் கம்மியா இருக்கு. 10 ரூபாய் நீங்க என்ன பண்றீங்கன்னா உங்களோட ஃப்ரெண்டு கிட்ட கடன் வாங்கிடுறீங்க. சரியா?
அப்போ நீங்க அடுத்த நாள் பாக்கெட் மணில உங்களுக்கு 50 ரூபாய் தராருன்னு வச்சுக்கோங்க அப்பா. நெக்ஸ்ட் டே பாக்கெட் மணில 50 ருபீஸ் அப்பா கொடுக்குறாரு. அப்ப அதுல நீங்க -10 ருபீஸ் கழிச்சுட்டா உங்க கையில மீதி எவ்வளவு இருக்கும்? 40 ரூபாய் தான் இருக்கும். சோ இத பின்ன வடிவத்துல இத வந்து எப்படி பின்ன வடிவத்துல ஃபிராக்ஷன் ஃபார்மேட்ல குறை எண்களை வச்சு சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு கான்செப்ட் தான் இந்த ரேஷனல் நம்பர்ஸ் அப்படிங்க. அதாவது நம்ம பார்க்க போற இன்னைக்கு டாபிக் வந்து ரேஷனல் நம்பர்ஸ், விகிதமுறு எண்கள் அப்படிங்கிறது வந்து ஃபிராக்ஷன்ஸும் நெகட்டிவ் நம்பர்ஸும் சேர்ந்த ஒரு பிக் ஃபேமிலி. ஓகேவா? ஃபிராக்ஷன்ஸும் நெகட்டிவ் நம்பர்ஸும் சேர்ந்த ஒரு பெரிய குடும்பம் தான் இந்த ரேஷனல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதனுடைய ஜெனரல் ஃபார்ம், பொது வடிவம் வந்து p by q ஃபார்மேட்ல இருக்கும். that q is not equal to 0. இந்த ரேஷனல் நம்பர்ஸ்க்குள்ள இவங்க எல்லாருமே வருவாங்க. ஹோல் நம்பர், இன்டீஜர், ரியல் நம்பர் எல்லாருமே வந்து எங்க வருவாங்க? ரேஷனல் நம்பர்ல வருவாங்க. அத ஃபர்ஸ்ட் என்ன அப்படிங்கறது உங்களுக்கு நான் காட்டுறேன். ரேஷனல் நம்பர்ஸ்ல இரேஷனல் நம்பர்ஸும் இருக்காங்க, இல்லன்னு நான் சொல்லல. சோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற டாபிக் வந்து ரேஷனல் நம்பர் தான். 1 மினிட். சோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து சிமுலேஷன்ல இந்த கான்செப்ட பாத்துருவோம். அதுக்கப்புறம் நம்மளுடைய லெசன்ல எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ல அது எங்க அப்ளை பண்றோம், என்னென்ன சம்ஸ் எப்படி எப்படி பாக்குறோம் அப்படிங்கறது பார்ப்போம். சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற கான்செப்ட்ல இருந்து நீங்க கத்துக்க போறது வந்து ரேஷனல் நம்பர்ஸ் தான் கத்துக்க போறீங்க. சரியா? இன்னைக்கு நீங்க என்ன கத்துக்க போறீங்க? ஒன்லி ஃபார் ரேஷனல் நம்பர்ஸ். ரேஷனல் நம்பர்னா என்ன, அதுல இருந்து நீங்க என்னென்ன வந்து இயல் எண்கள், முழு எண்கள், முழுக்கள், அதனுடைய நெகட்டிவ் நம்பர்ஸ், நேர்மறை எதிர்மறை நம்பர்ஸ், அது எல்லாத்தையுமே உங்களால செக்ரிகேட் பண்ணி செப்பரேட் பண்ணி பண்ண முடியும். இன்னைக்கு நீங்க கத்துக்க போற விஷயம் இதுதான் கத்துக்க போறீங்க. ஓகேவா? சரி, இப்ப நான் உங்களுக்கு என்ன பண்ண போறேன், அந்த நேச்சுரல் நம்பர்ஸ், ரியல் நம்பர்ஸ், இன்டீஜர்ஸ் இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத காட்டுறேன். அதுக்கப்புறம் அதை நம்பர் லைன்ல எப்படி நம்ம டினோட் பண்ணுவோம். இதுதான் உங்களோட கான்செப்ட். உங்க லெசன்ல புக்ல இருக்கக்கூடிய கான்செப்ட் வந்து நான் காமிக்கிறேன். பாருங்க, புக்கையும் ஒரு தடவை ஷோ பண்ணு. பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? கவுண்டிங் நம்பர்ஸ், அத நேச்சுரல் நம்பர்ஸ் சொல்லுவாங்க. அப்புறம் ஹோல் நம்பர்ஸ் இருக்கு, அதுல இருந்து வந்து இன்டீஜர்ஸ் வராங்க. இன்டீஜர்ஸ்ல இருந்து தான் ரேஷனல் நம்பர்ஸ் வெளியில வராங்க. அந்த ரேஷனல் நம்பரோட ஜெனரல் ஃபார்மேட் என்ன, அந்த அதை வந்து நம்ம நம்பர் லைன்ல எப்படி டினோட் பண்ணியிருக்காங்க, இதுதான் வந்து இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போற டாபிக். இது முடிச்சோன்னா என்ன வரும்? லெசன் எக்ஸசைஸ் 1.1. இதுல பாசிட்டிவ், நெகட்டிவ், ஈக்குவலன்ட் ரேஷனல் நம்பர்ஸ் இதுதான். ஸோ இதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சரிங்களா? ஓகே, சரி. ரியல் நம்பர்ஸ் தான் ரெண்டு கேட்டகரியா பிரிக்கிறாங்க, ரேஷனல் நம்பர் அண்ட் இரேஷனல் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு. சோ ஃபர்ஸ்ட் நம்ம பாத்துறது ரேஷனல் நம்பர்ஸ் பாத்திரலாம். இரேஷனல் நம்பர் பார்ட்ட அப்படியே ஒரு ஓரமா வைங்க. நமக்கு இப்ப பார்க்க போறது ஒன்லி ரேஷனல் நம்பர்ஸ், விகிதமுறு எண்கள் மட்டும்தான். சோ அந்த விகிதமுறு எண்கள்னா என்ன, அது எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம இப்ப ஃபர்ஸ்ட் பாத்துடலாம். ஓகே. So the rational numbers can be expressed as p by q, where p and q are integers and q is not equal to 0. Integers அப்படின்னா அதுல வந்து குறை எண்களும் வந்துடும், மிகை எண்களும் வந்துடும். கீழேயே கொடுத்திருக்காங்க பாருங்க. இன்டீஜர்ஸ்னா எப்படி இருக்கும்? நெகட்டிவ் வேல்யூஸும் இருக்கும், பாசிட்டிவ் வேல்யூஸ் இருக்கும், டெசிமல்ஸ் இருக்கும், ரூட் வேல்யூஸ் இருக்கும். எல்லா இதுவுமே இன்க்ளூட் ஆனதுதான் இன்டீஜர்ஸ். ஓகே. சோ இந்த இன்டீஜர்ஸ வந்து டூ டைப்ஸா பிரிக்கிறாங்க, ஹோல் நம்பர்ஸ் அண்ட் நெகட்டிவ் இன்டீஜர்ஸ். ஹோல் நம்பர்ல பாத்தீங்கன்னா 0 அண்ட் நேச்சுரல் நம்பர்ஸ் இருக்கும். நேச்சுரல் நம்பர்ஸ்னா என்ன? இட் ஸ்டார்ட்ஸ் வித் 1 2 3. நெகட்டிவ் இன்டீஜர்ஸ்னா மைனஸ் வேல்யூஸ். ஓகேவா? சோ ரேஷனல் நம்பர்ஸ் வந்து இன்டீஜர்ஸ்குள்ள வராங்க. இன்டீஜர்ஸ் வந்து ஹோல் நம்பராவும் நெகட்டிவ் இன்டீஜராவும் ஸ்பிளிட் ஆகுறாங்க. சோ அந்த ஹோல் நம்பர்ல வந்து 0 அண்ட் நேச்சுரல் நம்பர்ஸா ஸ்பிளிட் ஆகுறாங்க. இதுல நோட் கொடுத்திருக்காங்க பாருங்க. நெகட்டிவ், இரேஷனல் அண்ட் நான் இன்டீஜர் ரேஷனல் நம்பர்ஸ் ஆர்
already included under irrational and non-integer rational numbers respectively. So உங்களுக்கு வந்து இந்த irrational number part தேவையில்ல. ரேஷனல் நம்பர்னா என்ன? அதுக்குள்ள யாரெல்லாம் வராங்க? ஸோ ரேஷனல் நம்பர்ஸ் பொதுவா வந்து ஒரு நம்பரை நம்ம வகுக்கும் போது அந்த நம்பர் வந்து ஒரு ஹோல்சம் நம்பரா ஆன்சர் வரக்கூடாது. இப்ப 2/4 அப்படின்னா உங்களுக்கு 1/2 ஆகும். 1/4 அப்படின்னா ஆஸ் இட் இஸ் 1/4 ஆவே தான் இருக்கும். ஸோ உங்களுடைய நீங்க ஒரு எண்ணை வகுக்கும் போது உங்களுக்கு அது ஒரு முழுமை பெறாமல் p/q அப்படிங்கிற ஒரு ஃபார்மேட்ல q is not equal to 0வா இருந்தா that is called as rational numbers, that is called as விகிதமுறு எண்கள். ஸோ இதுல நெகட்டிவ், பாசிட்டிவ், டெசிமல், ஜீரோ எல்லாமே இன்க்ளூடட். ஓகேவா? இதை நீங்க நம்பர் லைன்ல நான் காட்டுறேன் பாருங்க. இதை எப்படி நம்பர் லைன்ல சொல்றாங்க? ஃபர்ஸ்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ இங்க ஒருத்தங்க வந்து பறக்கிற மாதிரி இருக்கு. இப்போ இது ஒரு மலை, கரெக்டா? ஒரு மவுண்டைன். இதுக்கு மேலேயோ கடல் மட்டத்துக்கு இது வந்து ஒரு சி, இது வந்து மவுண்டைன். ஸோ இவங்க வந்து பறக்க மிதந்து போறாங்க. இவங்க வந்து 43 மீட்டர் பிலோ சி லெவல் அப்படின்னு இருக்காங்க. சி லெவல்குள்ள இருக்கும்போது 51 மீட்டர். ஸோ இந்த நம்பர் லைன்ல வந்து -51 அப்படிங்கிறது மார்க் ஆயிருக்கு. இதே இப்ப நான் இவங்கள வந்து கொஞ்சம் மேல தூக்குறேன். பாராசூட்ல எடுத்துட்டு போயிடுறாங்க. இவங்க இப்ப வந்து என்ன ஆயிட்டாங்க? 58 மீட்டர் அபவ் சி லெவலுக்கு போயிட்டாங்க. கடல் மட்டத்திற்கு மேல போயிட்டாங்க. ஸோ அப்ப என்னாச்சு? பாசிட்டிவ்ல போயிட்டாங்க. ஸோ இது வந்து 0. 0க்கு மேல இருக்கக்கூடிய வந்து அப்பர் சைடு இஸ் பாசிட்டிவ் அண்ட் லோயர் சைடு இஸ் நெகட்டிவ். ஸோ இப்போ அவங்க என்ன பண்றாங்க? அவங்க எங்க இருக்காங்களோ அதை பொறுத்து வந்து அவங்க 5 மீட்டர் அப்படின்னா மைனஸ். கடல் மட்டத்துக்கு உள்ள போயிட்டாங்கன்னா நெகட்டிவ் வேல்யூ. கடல் மட்டத்துக்கு மேல போயிட்டாங்கன்னா சி லெவலுக்கு அபவ் சி லெவல் போயிட்டாங்கன்னா பாசிட்டிவ் வேல்யூ. பிலோ சி லெவல் போயிட்டாங்கன்னா நெகட்டிவ் வேல்யூ. ஸோ இன் ரேஷனல் நம்பர் கான்செப்ட் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் போத் ஆர் தேர். இன்னொரு விஷயம் இதுல பாத்தீங்கன்னா இப்போ நீங்க பாசிட்டிவ்ல ஒரு வேல்யூ எடுக்கிறீங்க அப்படின்னா அதே வேல்யூ நெகட்டிவ்லயும் அது வரைக்கும் தான் வரும். இப்போ இங்க ஒரு ப்ளூ கலர் பால்ல நம்ம வந்து 1ல போட்டிருக்கோம். ஸோ தட் 1 லைஸ் பிட்வீன் -1 to 1. இப்போ நான் இந்த ஆரஞ்சு கலர் பால் எடுத்துட்டு வந்து 5ல போடுறேன். பாருங்க, இந்த 5 வந்து இங்க -5க்கும் மார்க் ஆயிடும். நான் வச்சிருக்கிறது +5க்கு மட்டும் தான். பட் ஆனா இங்க -5 வரைக்கும் அதனுடைய எக்ஸ்டென்ஷன் போகலாம். ஓகேவா? இந்த பிங்க் கலர் பால் எடுத்துட்டு வந்து இங்க போடுறேன். இப்போ இப்போ உங்களுக்கு என்ன ரெப்ரசன்டேஷன் கிடைச்சிருக்கு? 1, இந்த 1 தான் உங்களோட மிட் வேல்யூ லைஸ் பிட்வீன் -3 to 5. ஸோ -3 ஆனது சிறிய எண், சின்ன நம்பர். 5 வந்து பெரிய நம்பர். 1 வந்து மிட் வேல்யூ. ஸோ ரேஷனல் நம்பர்ஸை இப்படிதான் வந்து பிளாட் பண்றதுக்கு நம்பர் லைன் யூஸ் பண்ணுவோம். ஆனா ரேஷனல் நம்பர்ஸை பிளாட் பண்றதுக்கான நம்பர் லைனே நான் எக்ஸாக்டா உங்களுக்கு காட்டுறேன். இப்ப பாத்தீங்கன்னா 4√19. எனக்கு √19ஓட வேல்யூ தெரியாது. ஆனா 4 into √19 அப்படிங்கிறத மல்டிப்ளை பண்ணோம்னா எங்க வரும்? வரதை தான் நான் வந்து அந்த ஆன்சரா நான் கொடுக்கணும். இப்போ 4 into √3னா 4 into 1.732 நான் மல்டிப்ளை பண்ணுவேன். எனக்கு 4√19ஓட வேல்யூ தெரியாததுனால நான் என்ன பண்றேன்னா சும்மா நான் இந்த இடத்துல வைக்கிறேன், செக் பண்றேன். இல்ல ட்ரை அகைன் வருது. நான் வேற இடத்துக்கு மாத்துறேன், செக் பண்றேன், ட்ரை அகைன் வருது. யுவர் கெஸ் இஸ் டூ லோ அப்படின்னு வருது. இப்ப பாருங்க, 4√19ஓட வேல்யூ 4.36. √19 வேல்யூ இஸ் 4.36. அதாவது ரேஷனல் நம்பர்ஸ்ல ரூட் வேல்யூஸ் வரும், டெசிமல் வேல்யூஸ் வரும், ஃபிராக்ஷன் வேல்யூஸ் வரும், நெகட்டிவ் வேல்யூஸ் வரும், பாசிட்டிவ் வேல்யூஸ் வரும், எல்லாமே வரும்.
ஸோ அதை தான் இங்க வந்து 4√19 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ √19 மதிப்பு 4.36. அப்ப 4 இன்டூ 4.36 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 17.44. ஸோ இப்போ வந்து 5 டு இப்போ இங்க 0 to 5 பாருங்க. 0 to 5 இது 1 2 3 4 5. ஸோ ஈச் 1 சென்டிமீட்டர் கேப் வந்து கொடுத்துருக்காங்க ஒரு ஒரு லைனுக்கும். அப்போ 19 அப்படிங்கிறது வந்து 15க்கும் 20க்கும் நடுவுல வரணும் 17 அப்படிங்கிறது. ஓகேவா? இப்போ -2√16 அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அதே இப்போ இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா √16ஓட வேல்யூ நமக்கு தெரியாது. ஸோ நீங்க ஜஸ்ட் ஒரு வேல்யூ நம்ம ஜஸ்ட் எடுக்கிறோம். ட்ரை பண்ணி பார்க்குறோம். நம்ம மாத்தி மாத்தி ட்ரை பண்ணி பார்க்குறோம். ஸோ √16ஓட வேல்யூ 4. √16ஓட வேல்யூ நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? நம்ம வந்து தெரியும். பட் ஸ்டில் நமக்கு தெரியாது அப்படின்னு வச்சதுனால 2 into 4 -8. அப்ப -8ங்கிறது வந்து -5 to -10 lies between -5 to -10. இதுக்கு நடுவுல வரதுனால -8 அப்படிங்கிறது வந்து நீங்க 0ல இருந்து டுவர்ட்ஸ் வந்து லெஃப்ட் சைட் கவுண்ட் பண்ணிட்டே வரணும். ரைட் சைட் கிடையாது. டுவர்ட்ஸ் 0 டு ரைட் சைட் போயிட்டோம்னா பாசிட்டிவ் நம்பர்ஸ். டுவர்ட்ஸ் லெஃப்ட் சைட் வந்துட்டோம்னா நெகட்டிவ் நம்பர்ஸ். ஓகே, இஸ் இட் கிளியர்? ஸோ ரேஷனல் நம்பர்ஸ்னா என்ன? ரேஷனல் நம்பரை நம்பர் லைன்ல பிளாட் பண்றதுனா என்ன? இப்போ 32/9 கொடுத்துருக்காங்க. 32/9 உங்களால வந்து சிம்பிளிஃபை பண்ண முடியுமா? எஸ். 9 3s are 27. பேலன்ஸ் இருக்கிறத நீங்க டெசிமல் பாயிண்ட்ல எடுத்துட்டு போலாமா? பண்ண முடியும் இல்லையா? நமக்கு வகுத்தல் எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? தெரியுமா தெரியாதா? 32/9 போது 3.55 அப்படின்னு வரும். ஸோ 0 1 2 3 1 2 3 3.5 அப்படிங்கும்போது இந்த 3க்கும் 4க்கும் சென்டர்ல இருக்கிறதுல வைப்போம். கரெக்ட். ஓகேவா? ஸோ இப்போ ஃப்ராக்ஷன்ல கொடுத்தாலும் டெசிமல்ல கொடுத்தாலும் எப்படி நம்ம வந்து அதை கன்வெர்ட் பண்ணணும் நம்பர் லைன்ல அப்படிங்கிறது உங்களுக்கு இப்போ ஒரு ஐடியா இருக்கா? இஸ் இட் கிளியர்? இன்னொரு நம்பர் லைன் காட்டுறேன். அதுல உங்களுக்கு டெசிமல் வேல்யூஸும் இருக்கும், ஃப்ராக்ஷன்ஸும் இருக்கும். ஸோ இது முடிச்சதும் நம்ம டைரக்டா இப்ப பாருங்க. இப்போ இது வந்து ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்லயும் கொடுத்துருக்காங்க, இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனும் மிக்ஸ் ஆயிருக்கு, டெசிமலும் மிக்ஸ் ஆயிருக்கும். இப்போ டெசிமல்ல வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. 17/12 இஸ் கிரேட்டர் தேன் 1.83. ஸோ ரெண்டு நம்பர் கம்பாரிசன் எடுத்துட்டு வந்திருக்காங்க. நம்பர் கம்பாரிசன்ல ரெண்டுமே ரேஷனல் நம்பர்ஸ் தான். ஆனா வந்து கம்பாரிசன்ல எது பெரிய நம்பர் எது சின்ன நம்பர் இங்க வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணிட்டாங்க. வேல்யூஸ் வந்து மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ யூ கேன் பிளாட் ஈஸிலி. ஓகே ரைட்? எஸ். ஓகே, இப்போ நம்ம வந்து இதுக்கு ரிலவெண்டா இருக்கிற எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறது பார்க்கலாமா? எஸ், டன். சில ப்ராப்ளம்ஸ் ஹோம்ஒர்க் கொடுப்போம். ஸோ அதுவுமே நீங்க வந்து பாருங்க. ஓகே, எக்ஸசைஸ் 1.1ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அண்ட் செகண்ட் கொஸ்டின்ஸ் ஆர் ஒன் வேர்ட் ஆன்சர்ஸ். அது நம்ம வந்து லாஸ்டா வந்து நம்மளோட எம்சிக்யூஸ் பார்க்கும்போது பார்க்கலாம். நீங்க ஒரு ஒரு லெசன் ஆர் ஹாஃப் ஆஃப் த லெசன் கம்ப்ளீட் பண்ணோம்னா நம்ம எம்சிக்யூஸ் பார்ப்போம். ஸோ அந்த எம்சிக்யூஸ் பார்க்கும்போது நம்ம பார்த்துடலாம் அந்த பார்ட்டு. தேர்ட் கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா நம்பர் லைன் கொஸ்டின் தான். இப்போ நம்ம பார்த்த சேம் நம்பர் லைன் கான்செப்ட். கொஸ்டின் நான் ரீட் பண்றேன். Find the rational numbers represented by each of the question marks marked on the following number line. உங்க புக்லயும் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். இதுல ஏதாவது டவுட்ஸ் இல்ல புரியல அப்படி ஏதாவது இருந்ததுன்னா நீங்க அப்பவே ஸ்டாப் பண்ணி கேளுங்க. இல்ல அப்படின்னா லாஸ்டா ஒரு 3-2 minutes டைம் கொடுக்குறேன். அப்பவும் நீங்க கேட்கலாம். சரியா? எந்த டவுட் இருந்தாலும் நீங்க அந்தந்த கிளாஸ்லயே கேட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம்.
இப்போ இந்த கொஸ்டின் மார்க்ல கொடுத்திருக்கக்கூடிய இடத்துல என்ன வேல்யூஸ் வரும் அப்படின்னு தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இங்க இருக்கிறது -3, இங்க இருக்கிறது -4. ஓகேவா? சோ நடுவுல வந்து -3க்கும் -4க்கும் நடுவுல என்ன வரும்? அதாவது ரெண்டையும் 3 ஈக்குவல் பார்ட்ஸா பிரிச்சிருக்காங்க. -3யையும் -4யையும் எவ்வளவு ஈக்குவல் பார்ட்ஸா பிரிச்சிருக்காங்க? 1, 2, 3. 3 ஈக்குவல் பார்ட்ஸா பிரிச்சிருக்காங்க. சோ அப்போ இதுல வந்து எந்த இடத்துல நிக்குது நமக்கு நம்மளுடைய கொஸ்டின் மார்க்? செகண்ட் ஈக்குவல் பார்ட்ல வந்து செகண்ட் பார்ட்ல தான் நிக்குது. அப்போ இதை எப்படி நம்ம நோட் பண்ணோம் அப்படின்னா, -3 to -4 எவ்வளோ ஈக்குவல் பார்ட்ஸா ஸ்ப்ளிட் பண்ணிருக்காங்க? 3 ஈக்குவல் பார்ட்ஸா ஸ்ப்ளிட் பண்ணிருக்காங்க. கரெக்ட்? splitted as 3 equal parts. So, in that 3 equal parts, in which part that question mark is there? Second part. Correct? Yes. So, அப்ப அதை என்ன சொல்லுவோம்? -3 into 2 divided by 3. இப்ப இது எங்க வந்தது? Mixed fraction. கலப்பு பின்னம்ல வந்திருக்கு. So, இதை நம்ம வந்து fraction மாத்தணும்னா 3 3s are 9. 9 plus 2 is 11. -11 divided by 3. So, அப்ப அந்த question mark ஓட answer -11 divided by 3. இப்ப எப்படி வந்து நம்பர் லைன்ல missed values find out பண்ணுங்கன்னு சொன்னா நம்மளால find out பண்ணுங்கிறது ஒரு ஐடியா கிடைச்சுதா? செகண்ட் கொஸ்டின் அதையும் நான் இப்ப உங்களுக்கு காட்டுறேன். இப்ப நான் இத ஸ்கிரீன் ஷேரிங் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். சோ இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சுதா? இன்னைக்கு லாஸ்டா ஒரு 2 மினிட்ஸ்ல ஒரு 5 டிக்டேஷன் வேர்ட்ஸ். இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம என்னென்ன பார்த்தோமோ அது ரிலேட்டடா தான் டிக்டேஷன் வேர்ட்ஸ் சொல்லுவேன். அதுவும் கொஞ்சம் வந்து இங்க எல்லாருமே நோட்ல எழுதணும். எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் கம்பல்சரி எழுதுங்க. எழுதிட்டு எங்களுக்கு வந்து குரூப்ல நீங்க ஷேர் பண்ணுங்க. சரியா? இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம என்ன கான்செப்ட் பார்த்தோமோ அந்த இததான் நான் வந்து டிக்டேஷன் வேர்ட்ஸா கொடுக்க போறேன். அந்த வேர்ட்ஸை மட்டும்தான் டிக்டேஷன் வேர்ட்ஸா கொடுக்க போறேன். புதுசா எதையுமே தரப்போறது இல்லை. ஸோ இதுல இருந்தே தெரிஞ்சிடும் உங்களுக்கு நீங்க எவ்வளோ வந்து இங்கிலீஷ் அண்ட் தமிழ் டேர்ம்ஸ் வந்து தெளிவா இருக்கீங்க அப்படின்னு. சரி, இப்ப ரெண்டாவது நம்பர் லைன் வந்து -1 to 0 கொடுத்திருக்காங்க. அந்த இன்பிட்வீன்ல கேப் பாத்தீங்கன்னா இது 0. ஓகேவா? 1 2 3 4 5. இதுல this one is the question mark. Okay? சரி, இப்போ 0 to 1 இத 5 1 2 3 4 5 அதாவது ஃபர்ஸ்ட் வேல்யூ விட்டுடுங்க. 1 2 3 4 5 5 ஈக்குவல் பார்ட்ஸா ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. இதுல எத்தனாவது பார்ட்ல உங்களுக்கு வந்து செகண்ட் பார்ட்ல கொஸ்டின் மார்க் இருக்கு. சோ அப்ப நீங்க அதை என்ன பண்ணுவீங்க? 0 to -1. So -2 divided by 5 செகண்ட் பார்ட்ல இருக்கு. கரெக்டா? எஸ். அப்போ தேர்ட் வந்து நீங்க ஒரு ஹோம்ஒர்க்கா எடுத்துக்கோங்க. சோ தேர்ட் கொஸ்டின்ல தேர்ட் சப்டிவிஷன் ஹோம்ஒர்க்கா நீங்க ட்ரை பண்ணுங்க. என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? எஸ். ஃபோர்த் கொஸ்டின், ஃபிஃப்த் கொஸ்டின் எல்லாமே உங்களுக்கு நம்பர் லைன் கொஸ்டின்ஸ் தான் கொடுத்திருக்காங்க. சோ 4ல ஒரு சப்டிவிஷன் பார்க்கலாம், சப்டிவிஷன் பார்க்கலாம். சோ அதை பேஸ் பண்ணி நீங்க ரிமைனிங் சம்ஸ் வந்து ஹோம்ஒர்க் எடுத்துக்கோங்க. ஓகே? 4ல the points S, Y, N, C, R, A, T, I, O on the number Cn is equal to Ny is equal to அப்படின்னு ஒரு சில கண்டிஷன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இதுக்கு நீங்க வந்து நம்பர் லைன் வந்து பிளாட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க கொடுத்துருக்கிற கண்டிஷன் வந்து பாத்தீங்கன்னா ரேஷியோ சிங்க் அப்படிங்கிறதா அந்த வார்த்தை. சரிங்களா? அதை தான் வந்து SYNCRATIO அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரேஷியோ சிங்க் அப்படிங்கிறது தான் அந்த வார்த்தை. இல்ல சிஎன்னும் என்வையும் ஒய்எஸும் ஈக்குவல், ஆர்ஏவும் ஏடியும் டிஐயும் ஐஓவும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனோட வேல்யூஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்பர் லைன்ல பிளாட் பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த கொஸ்டின் நமக்கு ஒன் வேர்ட்ல நம்ம கிரிட்டிக்கல் திங்கிங் கிளாஸ்ல அதை பார்ப்போம். ஓகே? ஃபிஃப்த் கொஸ்டின் பாத்தீங்கன்னா நம்பர் லைன்ல பிளாட் பண்றது 9/4க்கு
நம்பர் லைன் பிளாட் பண்ண சொல்லியிருக்காங்க. சரி, இந்த 9/4 வந்து ஃபர்ஸ்ட் நமக்கு எந்த ரெண்டு நம்பர்ஸ்குள்ள நடுவுல வருங்கிறது கண்டுபிடிக்கணும். 4 1s are 4, 4 2s are 8. அப்போ 2 and 3க்கு நடுவுல தான் இந்த 9/4 அப்படிங்கிறது வரும். கரெக்டா? ஸோ 9/4 lies between 2 and 3. ரைட். சரி, இப்போ நம்ம என்ன பண்றோம்? நம்பர் லைன் வரைகிறோம். எப்பவுமே பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரெண்டுமே இருக்கணும் நம்பர் லைன்ல. திஸ் மஸ்ட் கண்டிஷன். நான் இங்க 4 எடுத்தா இங்கேயும் -4 வரைக்கும் கொண்டு வரணும். இங்க 5 எடுத்தா இங்கேயும் -5 வரைக்கும் கொண்டு வரணும். இட்ஸ் மஸ்ட் கண்டிஷன். சரி, 2 and 3க்கு நடுவுல வரும். 2 and 3க்கு நடுவுல வந்து இந்த மிக்சட் ஃபிராக்ஷன்ல எடுத்துட்டா 2 ரிமைண்டர் 1 டிவைடட் பை 4, 2 1/4 அப்படின்னு எழுதலாம். ஒரு ஆப்ஷன் எழுதலாம். இல்ல நான் டெசிமல்ல தான் எழுதணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா 2.25 அப்படின்னு எழுதலாம். ஸோ 2க்கும் 3க்கும் நடுவுல, அப்போ 2.25 அப்படின்னா ஹாஃபுக்கு மேல போயாச்சுன்னா 2.5க்கு மேல கிராஸ் ஆயிடும். ஓகேவா? இத வந்து சேம் ஈக்குவல் ஹாஃபா பிரிச்சுட்டீங்கன்னா இதுக்கு மேல போயாச்சுன்னா இது ஒரு 2.5, இது அதுக்கப்புறம் ஒரு 0.5. ஸோ அப்போ 2.25 அப்படிங்கும்போது இந்த இடத்துல 9 டிவைடட் பை 4 அப்படிங்கிறது வரும். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ரேஷனல் நம்பரை நம்பர் லைன்ல பிளாட் பண்றதுக்கு முன்னாடி அது எந்த ரெண்டு நம்பருக்கு நடுவுல வரும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். அந்த ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்பர் லைன் வந்து 0, நெகட்டிவ் வேல்யூ, பாசிட்டிவ் வேல்யூ எடுத்துக்கணும். அப்புறம் கரெக்டான வேல்யூஸ் நீங்க இதை மிக்சட் ஃபிராக்ஷனா மாத்துங்க, டெசிமலா மாத்துங்க, உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ அதை யூஸ் பண்ணி நீங்க நம்பர் லைன்ல பிளாட் பண்ணலாம். ஸோ 1.1 எக்ஸசைஸ்ல 5th கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் வரைக்கும் பார்த்துருக்கோம். ஸோ செகண்ட், தேர்ட், ஃபோர்த் சப்டிவிஷன் சேம் கான்செப்ட். இதை நீங்க ஹோம்ஒர்க்கா எடுத்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு நெக்ஸ்ட் 8th மேக்ஸ் கிளாஸ்ல சேம் கொஸ்டின்ஸ் டவுட் கேட்கலாம் இஃப் யூ ஹாவ் அ டவுட். அதர்வைஸ் இப்போ ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா இப்பவே கூட நீங்க கேளுங்க. நான் டிக்டேஷன் வேர்ட்ஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன். டிக்டேஷன் வேர்ட்ஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேளுங்க. இப்ப டிக்டேஷன் வேர்ட்ஸ் நம்ம கிளாஸ்ல பார்த்த கேள்விகளைத்தான் கேட்கிறோம். பார்க்காத கேள்வியை கேட்கல, கொஸ்டின்ஸ் வராது. ஸோ டிக்டேஷன் வேர்ட்ஸ் நீங்க எங்களுக்கு ஷேர் பண்ணணும் எழுதிட்டு. ஜஸ்ட் 5 வேர்ட்ஸ் தான். ஓகே, உங்களுக்கு டவுட்ஸ் எதுவும் இல்லை நான் நம்புறேன். தெளிவா இருக்கீங்க கான்செப்ட்ல நான் நம்புறேன். இப்ப டிக்டேஷன் வேர்ட்ஸ் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் வேர்ட் ரேஷனல் நம்பர்ஸ். ஃபர்ஸ்ட் வேர்ட் ரேஷனல் நம்பர்ஸ். எல்லாருமே நோட்ல எழுதுங்க. செகண்ட் வேர்ட் இன்டீஜர்ஸ். தேர்ட் வேர்ட் ரியல் நம்பர்ஸ். Third one, real numbers. Fourth one, whole numbers. Fifth one, fraction. Fraction. So total of 5 words கொடுத்திருக்கேன். Rational numbers, integers, real numbers, whole numbers, fraction.
ஸோ இந்த 5 வேர்டும் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா எனக்கு எழுதிட்டு எங்களுக்கு குரூப்ல ஷேர் பண்ணிடுறீங்க. ஹோம்ஒர்க் 1.1 எக்ஸசைஸ்ல தேர்ட் கொஸ்டின்ல தேர்ட் சப்டிவிஷன் அண்ட் ஃபிஃப்த் கொஸ்டின்ல செகண்ட், தேர்ட் அண்ட் ஃபோர்த் homework கொடுத்திருக்கு. So ஓகே, டவுட்ஸ் எதுவும் இல்ல அப்படின்னா இதோட இன்னைக்கு கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.